இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வேத வசனத்தை நிராகரிப்பவரின் வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமான ஆவிக்குரிய சேதங்களை சந்திக்கும் என்பதை நம்முடைய திருமறை வெகு தெளிவாக நமக்கு விளக்கி கூறுகிறது. அதில் சில அம்சங்களைத்தான் கடந்த சில தியானங்களிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அதனுடைய அடுத்த பகுதியாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நம்முடைய கவனத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த பகுதியிலே ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்த காலங்களிலே அவர் அதிகமாய் நேசித்த, உறவு வைத்திருந்த, அவருடைய ஊழியத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற அந்த குடும்பம். இவர்களை குறித்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11வது 12வது அதிகாரங்களிலும் இன்னும் கூடுதலாக நாம் அநேக காரியங்களை படிக்கிறோம். இவர்களுடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் லூக்கா 10:38 42 வரைக்கும் வாசிக்கிறோம். ஒரு நாள் இயேசு அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்த போது வழக்கம் போல மார்த்தாள் அவரை கவனிப்பதிலே, அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனப்பாங்கில்தான் பற்பல வேலைகளில் அவர்கள் பரபரப்பாக இருந்திருக்க வேண்டும். இதைத்தான் நீங்கள் அந்த வேத பகுதியில் 40வது வசனத்திலே வாசிக்கிறோம். பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்தாள். கண்டிப்பாக இந்த வேலைகள் கிறிஸ்துவுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்பதற்காக மார்த்தாள் கொடுத்த சரீர உழைப்பாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரத்திலேயும் கிறிஸ்துவின் வார்த்தைகளை, போதனைகளை கவனத்துடன் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டு கொண்டிருந்தவர்தான் மரியாள், மார்த்தாளின் சகோதரி. இது மார்த்தாளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது என்றும், இயேசுவினிடத்திலே இதை குறித்து அவர் புகார் செய்தார் என்றும் நீங்கள் அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறீர்கள். ஆண்டவரே, என்னுடைய சகோதரி எனக்கு வந்து உதவி செய்யும்படி நீர் அவளுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் இயேசுவோ அதற்கு மாறாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு மரியாளை ஆதரிப்பதையும் அவளை ஊக்கப்படுத்துவதையும் நீங்கள் கவனிக்கலாம். அப்படியானால் ஆண்டவர் மார்த்தாள் வேலை செய்ததை தவறு என்று சொன்னாரா? இல்லை. வீட்டிலே இருக்கிற மக்கள், விசேஷமாக பெண்கள், வேலைகள் செய்துதானே ஆக வேண்டும். வேலைகளை விட்டுவிட முடியாதல்லவா? ஆனால் இங்கு பிரச்சனை வேலை செய்தது தவறா சரியா என்பதல்ல, வேலையை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கே எழுகின்ற கேள்வி. மார்த்தாள் வேலைகளில் பரபரப்பாய் இருந்தது தவறில்லை. வேலைகளை செய்ய வேண்டும் என்று கவனம் கொண்டிருந்தது தவறில்லை. ஆனால் கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை வேலைகளுக்கு அந்த சகோதரி கொடுத்ததுதான் தவறாக பார்க்கப்படுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. பல நேரங்களிலே நாம் வேலைகளிலே மும்முரமாய் இருந்து கொண்டு அனுதின உலக காரியங்களிலே, சரீர காரியங்களிலே நாம் மிக பரபரப்பாக இருந்து, எனக்கு கடவுளுடைய வார்த்தையோடு நேரம் செலவழிப்பதற்கு நேரம் இல்லை என்பதாக சொல்லிக்கொண்டு வேலையின் மேல் நம்முடைய பழியை போட்டு நம்மை ஆறுதல் படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் இதை ஒருபோதும் ஆண்டவர் ஏற்பதில்லை. ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் மார்த்தாள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? வேலை செய்வதில் தவறில்லை. ஆனால் முன்னுரிமைகளை கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும், தியானிப்பதற்கும், படிப்பதற்கும், கடவுளுடைய வார்த்தையில் செலவழிப்பதற்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய செய்தி.
நண்பர்களே, வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தில் அதிக பரபரப்பாக இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கணக்கிட்டு திட்டமிட்டு செய்தாலும் நமக்கு நேரம் போதவில்லை என்று நாம் நினைக்கிறோம். அதிலேயே நம்முடைய முழு வாழ்நாளையும் நாம் செலவழித்து விட்டோம். தேவனுடைய வார்த்தையோ நம்முடைய வாழ்க்கையிலே நிராகரிக்கப்பட்ட நிலையிலே தூர வைக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கவில்லை என்று சொல்லவில்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் முன்னுரிமையை நான் அதற்கு கொடுக்கவில்லை. உலகத்தின் எந்த வேலைகளையும், சரீர பிரகாரமான எந்த தேவைகளுக்கான பணியை கூட நான் பின்னுக்கு வைத்துவிட்டு நான் கடவுளுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்றால் அதைத்தான் கடவுள் எனக்குள் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். மன்றாடுவோம் ஆண்டவரிடத்தில். பல நேரங்களிலே, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே இதே தவறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நான் அதே நிலையில் தான் நான் இருக்கிறேன். இனியாகிலும் நான் என் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு முன்னுரிமைகளை உம்முடைய வார்த்தைகளுக்கு கொடுத்து உம்மோடு நேரம் செலவழித்து என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ளும்படி எனக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமாய் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உம்முடைய தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். கீழ்ப்படியும் இருதயத்தை தாரும். எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையின் முன்னுரிமைகள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கொடுக்கப்படும்படி அருள் செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.